Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கர்நாடகாவில் எஞ்சிய 14 தொகுதிகள் உள்பட நாடு முழுவதும் 93 மக்களவை தொகுதிகளில் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு முடிவடைகிறது. நேரலையில் இணைந்துள்ள செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜ்குமார், தற்போது எந்த தொகுதியில் இருக்கிறீங்க? தற்போது வரை எத்தனை விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன? சக்தி, கர்நாடகா மாநிலத்தில் 14 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு முடிவடைய இருக்கிறது. நாம் ஷிமோகா மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். வாக்காளர்கள் பொதுவாக இந்த 14 வாக்குச்சாவடி மையத்திலும் காலை 7 மணியிலிருந்து பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்குப்பதிவை பதிவு செய்திருந்தனர். 14 மக்களவை தொகுதியை பொறுத்தவரை காலை 7 மணியிலிருந்து 10 மணி வரை வரக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருந்தது. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 66% வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாலை நேரத்திற்கு பிறகு வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாகவே இருந்தது. ஒரு புறம் வெயிலினுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்திருக்கக்கூடிய காரணத்தால் வாக்காளருடைய வருகை சற்று குறைவாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே சூழ்நிலையில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருந்தது. இங்க இருக்கக்கூடிய உதவியாளர்கள், அதே போன்று ஷாமினா அமைப்பது, குடித்தண்ணீர், மூத்த வாக்காளர்களுக்கு சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். 14 மக்களவை தொகுதியை பொறுத்தவரையும் மாலை 5 மணி நிலவரப்படி 66% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5:30 மணியிலிருந்தே காவலர்கள், துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருந்தார்கள். அதாவது சற்று நேரத்துக்கு முன்னதாக வரக்கூடிய வாக்காளர்களை மட்டுமே வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை அதிகாரிகளும் துணை ராணுவ படையினரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு முழுவதுமாக முடிவடைய இருக்கக்கூடிய காரணத்தால் வாக்குச்சாவடி வாக்கு இயந்திரங்களை சீல் வைக்கக்கூடிய பணியை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதற்கான பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். 14 மக்களவை தொகுதியும் மிக தீவிரமாக கண்காணிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வாக்கு இயந்திரங்களும் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள். அதற்கான வாகனங்களும் தயாராக இருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரை மாலை 5 மணியிலிருந்து வரக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. சரியாக மாலை 5 மணிக்கு வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு அதை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவம், மாநில காவல்துறையினுடைய கண்காணிப்பு அடிப்படையில் வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் மாநில தேர்தல் ஆணையம், காவல்துறையும் செய்திருக்கிறாங்க. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.